நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன், இது எல்லாமே என்னோட தலையெழுத்து தான். இவன் தாங்க கார்த்திக், நம்ம படத்தோட ஹீரோ. இவனோட ஒரே வேலை பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசுறது தான். வேற யார்கிட்ட பேச போகிறான், ஆர்த்திகிட்ட தான். சரி ஆர்த்தினா எனக்கு தெரியாதுல்ல, இவனோட லவ்வர். ஆள் பார்க்க தாங்க ஆரடி, ஆனால் மண்டையில் ஒன்றுமே இல்லை. இவன் தாங்க பாஸ்கர். என்ன வெட்டுறான் பார்த்தீங்களா? இவன் பண்ணுற ஒழுங்கான விஷயம் இது ஒன்று மட்டும்தான். வாழ்க்கையில் எதை வேணா விட்டு கொடுப்பான், இதை ஒன்றை தவிர. இவன் தாங்க சிவா. என்ன ஆள் சைலண்டாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? இவனோட ரேஞ்சே வேறங்க. இவன் தாங்க குரு. இவனை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம வேற ஆளை பார்ப்போங்க. கொஞ்சம் இன்ட்ரோ கொடுங்க. கிளம்புப்பா. என்னை பற்றி சொல்லுங்க. ப்ளீஸ். ஏய், ஓடியே போயிரு. இவன் தாங்க மணி. இவன் பார்க்கறதுக்கு தாங்க 3 அடி, ஆனால் பண்ணுற சேட்டைக்கு அளவே இல்லைங்க. இவன் சந்துரு. இவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. ஏய் சட்டியா குர்ரா இருடா தாரா குடு அங்கே பாரு. ஏய் காலேஜுக்கு டைம் ஆச்சு, இந்த நேரத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக். இப்போ கிளம்பு, அடி கிளம்புடா. சின்ன பையனை வளர விட மாட்டேன்றாங்கப்பா. சொல்லு. இப்பதான் வந்தேன். டேய் என்னடா பண்றீங்க? எவனும் கிளம்பலையாடா? எங்கடா? எங்கன்னா பிரியாணி கிடைக்குதா? போடா. சரி மச்சான் சந்துரு, நீ தான் கிளம்பிருக்க, வா. டேய் இந்துரா, ஏய் டைம் ஆச்சு வர, எந்திரிங்கடா. டேய் ஏய் கிளம்புடா, காலேஜ் போகணும்டா. எந்திரா டேய். எந்திரா, காலேஜ் டைம் ஆச்சுல. என்னை விட ஹைட்டா இருக்கிற ஒரே காரணத்தினால உன்னை நான் சும்மா விடுறேன்டா. மாப்பிள்ள இன்னைக்கு சாவடிச்சுட்டாங்கடா. 3 மணி நேரம் வெளியே நிக்க வச்சு காண்டு ஏத்திட்டாங்கடா. ஆமா மச்சான், இன்னைக்கு காலேஜில் பிரியாணி கூட சரியில்லைடா. போடாங்க. சார் நாளைக்கு படத்துக்கு போகலாமா? ஆமாம் மச்சி, நாளைக்கு அயன் ரிலீஸ் ஆகுதுடா.
புக் பண்ணிடுவோம்டா. புக் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல எனக்கு பிரியாணி வாங்கி தாங்க. உனக்கு உன் கவலை. டேய் தம்பி, காலேஜ் ஒன்றும் கிளம்பலையா நீ? போச்சுடா. இப்படி தாங்க இந்த பசங்களோட வாழ்க்கை ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் போயிட்டு இருந்தது. ஹலோ, ஏய் சென்னை வரலான்னு இருக்கேன்டா. என்னது சென்னை வரியா? அம்மா பொய் சொல்லாத. டேய் ரிலேஷன் மேரேஜ் இருக்குடா. உனக்கு யார் இங்கெல்லாம் ரிலேஷன் இருக்காங்க? ஏய் சீரியஸா வரேன்டா லூசு. ஏதாவது நம்பர் மாதிரி இருந்தா சொல்லு. அப்போ நான் அடுத்த மாசம் வந்துட்டா என்னன்ற? அடுத்த மாசமா? ஓகே, வா வா பாத்துக்கலாம். சரிப்பா வச்சிடறோம். என்னடா ஆச்சு குரு? சார் அடுத்த மாதம் ஏதோ ஆஃப் கேம்பஸ் ஆண்டா, அதான் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லி அப்பா தொல்லை பண்ணுறாருடா. என்னடா சொல்கிற? எந்த வெப்சைட்டில்? ஏதோ ஒரு வெப்சைட் அமைச்சான், நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டான். அதான் இன்னைக்குள்ள அப்பா எல்லாரையும் ரிஜிஸ்டர் பண்ண சொன்னேன். அவ்வளோதான், சோழியை முடிச்சிட்டாங்க. ஹலோ ஹலோ, திருவான்மியூர் வந்துட்டேன்டா. திருவான்மையூர் வண்டியா? சரி, நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். நீ கிண்டியில் இறங்கிரு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். இண்டியா? ஆமாம்மா, ஓகே சீக்கிரம்டா. ஓகே ஓகே. ஏய் எந்திரிங்கடா, அவ வெயிட் பண்ணிட்டு பாரா, சீக்கிரம் கிளம்புங்கடா. டேய் போதுண்டா, உனக்கு ஒன்று பொண்ணு பார்க்க போல, அவன் ஆளை தான் பார்க்க போகிறான். ஓவரா சிவாத, வாடா வாடா. ஆர்த்தி செமையா இருக்காடா. ஏய் அவன் நம்ம தங்கச்சி மாதிரிடா. இல்லடா, கார்த்திக் ஏத்த பேர்னு சொல்ல வந்தான். டேய் பாத்துரா, பஞ்சாயத்து ஏற போகுது. ஏய் டைம் ஆச்சுடா, யாரும் கிளம்பலையா? டேய் இன்டர்வியூ டைம் ஆச்சுடா. இன்னைக்கு மட்டும் HR லேடியா வந்தா எப்படி இருக்கும்? டேய் போது வாடா. டேய் டைம் ஆயிடுச்சுடா. ஒரு நிமிஷம். என்னடா தேவை? இருமு டைம் ஆயிடுச்சு, வா போ. கிடச்சிச்சுடா. கிரீமா? வேற வேலையே இல்லை, நல்லா போடு. அப்புறம் மச்சான் ட்ரீட்டுக்கு எங்கே போகலாம்? KFC போலாம்டா. இல்லடா, படத்துக்கு தான் போகணும். டேய் சரக்கு அடிக்கிறோம். தம்பி பிறந்த நாளைக்கு தான் எஸ்கேப் ஆயிட்டேன், இதுக்காவது ட்ரீட் வைப்பில்ல? ஆமாச்சான், பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். டேய் கார்த்திடா, டேய் ஆச்சு? இல்ல மாமா, சேர்ல போச்சுடா. விடுறா மச்சான், அடுத்த விண்டர்ல பார்த்துக்கலாம். விடுறா வாடா. கார்த்திக் கால்ரா. நீயே அட்டெண்ட் பண்ணி பேசுடா. ஓகேடா.
ஹலோ ஹலோ, கார்த்திக் குளிக்கிறாங்க. சிவா தானே பேசுறது? நான் சிவா தான் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படிங்க? கார்த்தி இன்டர்வியூ. கார்த்தியா? இந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகலைங்க. அதெல்லாம் கிடச்சிரும். உங்க நம்பர் என்ன? என் நம்பரா? தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பு போ. ஓகே மச்சி, பேடா. டேய், ஆல் தி பெஸ்டா, நல்லா பண்றா. தனியாக தவிக்கின்றேன், துணை வேண்டாம் அன்பு போ. இடமாக நடக்கின்றேன். ஹலோ ஹலோ சிவா, பீச் போலாமா? பீச்சுக்கா? எதுக்கு? சும்மாதான். ஓகே, வரோம். எதுக்கு வர சொல்கிறா? 3 o'clock வந்துருங்க. சரி ஐயோ. அப்புறம் ரிலேஷன் மேரேஜ்லாம் எப்படி போச்சு? நல்லா நடந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லா ரிலேஷனையும் பார்த்தேன். ஓகே. அப்புறம் ஹலோ, சொல்லுடா. ஆமாம், இன்னும் இன்டர்வியூ போச்சு. ஆமாண்டா, பீச்சில் தான் இருக்கேன். ஓகே, பேடா. இது மட்டும் கார்த்திக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? போலாமா? வேற எங்கேயாவது போலாமே. வேற எங்க போறது? நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, படிக்கணும், வீட்டுக்கு போகணும். ஐயோ, முடியல. ஏய், ஏன்டா அடிக்கிற? என்னடா ஆச்சு? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன்டா அடிக்கிற நான் கேட்குற? அச்சோ துரோகி. சி, டேய் கார்த்தி, ஒரு நிமிஷம் நில்றா. சி, போடி, என் மூஞ்சிலே முடிக்காத. கார்த்தி, கார்த்தி நில்றா. கார்த்தி, கார்த்தி, இதுவரை கார்த்தி. இல்லாத உணர்விது, இதயத்தை துண்டாக்கும் நினைவிது, மனதினை மண்ணோடு புதைத்திடும் பெண்ணை நம்பாத. டேய், என்னடா ஆச்சு? ஏய் விட்றா. சொல்டா, என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லை, போடா. இருடா, சொல்றத கேளுடா. நீ என்ன சொல்ற? எல்லாத்தையும் தான் பீச்சிலே பார்த்துட்டேனே, வெளியே போடா. ஏய், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குடா. சி, போ மச்சான், விடுடா, பாத்துக்கலாம் மச்சான். ஏய், போடா. உள்ள மனுஷன் இருப்பானா? நட்புக்குள்ளே ஒரு பிரிவிங்கு வந்தது, ஏனென்று அது புரிய. டேய், இன்டர்வியூக்கு டைம் ஆச்சு, எழுந்துடுறா. டேய், எழுந்துடுறா. டேய், இது முக்கியமான இன்டர்வியூடா, எழுந்துடுறா. டேய், சொன்னா கேளுடா, எழுந்துடுறா. டேய், சொன்னா கேளுடா. போடா, எழுந்துடுறா. போ. ஆர்த்தியா அவ கிட்ட இருந்து
நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆர்த்தி மூஞ்சில் எப்படி முடிக்க போகிறனோ, சிவாவை பற்றி எப்படியாச்சும் மன்னிப்பு கேட்கணும். ஒரே தலைவலியாக இருக்குடா. அவன் ஏன் தான் அப்படி பண்ணுறானோ தெரில, லூஸ் மாதிரி நடந்துக்கிட்டானே. மச்சான் அவங்க வீட்டில் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வீட்டில் சொன்னால் அவங்க அப்பா ஃபீல் பண்ணுவாங்க. வேணாம், நம்ம பசங்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சிடலாம்டா. ஃபோன் பண்ணால் கூட அவனுக்கு போகவே மாட்டேங்கிறா. தெரியலடா, சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. ஹலோ, எங்கடா மச்சான்? ஓகே இதை வந்துட்டேன். ஓகே. ஹலோ சிவா, உடனே கிளம்பி பணம் போறக்கோடா. மச்சான் சீக்கிரம் வா. ஏன்டா இப்படி இருக்க? லூசாடா நீ? உன்னால் எத்தனை பேருக்கு ப்ராப்ளம் தெரியுமாடா? உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்னடா ஆகுறது? நான் தப்பு பண்ணிட்டேன் மச்சான். எல்லாம் எங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் சிவா சொல்லிட்டான். 4 வருஷமா பழகின ஃப்ரெண்டையும் நம்பல, உயிருக்கு உயிரை லவ் பண்ணவனையும் புரிஞ்சுக்கல. நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. என்னை மன்னிச்சிடுங்கடா. என்கிட்ட ஒன்றும் சொல்லாத, சிவாந்த இருக்கான் பாரு. ஏய் சிவா, சாரிடா. என் மனை தப்பு இல்லைடா. ஏய் மச்சான், மன்னிச்சிடறேன். என்ன என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி Taleva, you are great.